இனி பார்க்க போது மிக முக்கியமானது, சத்தியம் தொலைக்காட்சி சில மாதங்களுக்கு முன் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிக பிரம்மாண்டமான சர்வே, ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பின் போது அந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த அந்த கருத்து கணிப்பிலே பல முக்கிய தரவுகளை எல்லாம் நாம் ஒளிபரப்பிடும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு தற்போது விஜயின் அந்த திங்க் டேங்க், அந்த ஆலோசனை குழு, இதையெல்லாம் இப்படி இருக்கிறது, இதையெல்லாம் மாற்ற வேண்டும், இதற்கு என்ன செய்யலாம், இங்கு சர்ப்ளக்ஸாக இருக்கிறது, எனவே இதை மேலும் அதிகப்படுத்துவது எப்படி, இது குறைவாக இருக்கிறது, இதை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வது எப்படி என பல ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படி என்ன ஆலோசனை, அப்படி என்ன சர்வே முடிவுகள் சொன்னன, சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய அந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வே முடிவுகள் என்ன என்பது குறித்து ஒன்றாக பார்க்கலாம். அதிலே முதல் அந்த சர்வே முடிவு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. விஜயை அதை பார்த்திருப்பதாக விஜயுடன் இருந்தவர்கள் நமக்கு சொன்ன தகவல், மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? முதன்முறை வாக்காளர்களில் விஜய்க்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பார்ப்போம். அந்த தரவு முடிவுகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன, அதை பார்க்கலாம். நாம் பாருங்கள், விஜயுடைய அடே எப்பா, முதல் தலைமுறை வாக்காளரின் ஆதரவு யாருக்கு என்றால் திமுக 26, அஇஅதிமுக 18, தவேக 39%, நாம் தமிழர் 12, மற்றவை 5, தவேகவுக்கு 39%, கிட்டத்தட்ட ஒரு அசைக்க முடியாத சக்தியாக முதல் தலைமுறை வாக்காளர்கள். இதிலே இப்படி ஆதரவு இருந்தாலும் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களிப்பார்கள் என்று பார்த்தால் சமீபத்திய வரலாறு, கடந்த சில ஆண்டு தேர்தல் வரலாறை பார்க்கும்பொழுது ஒரு கேள்விக்குறி வரும். எல்லோரும் வந்து வாக்களிக்கிறார்கள் என்றால் லீவு விட்டாச்சு, திரைப்படம் பார்க்கலாம், வீட்டில் கொண்டு மொபைலை நோண்டி கொண்டிருக்கலாம் என்பதுதான் அவருடைய பணியாக, பிரதான பணியாக இருக்கிறது. தற்போது உள்ள முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பாலோருக்கு, அனைவரையும் சொல்லவில்லை, பெரும்பாலோருக்கு. எனவே விஜய்க்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை விஜய் இந்த தகவலை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம் என்று நம்மிடம் அவருக்கு மிக நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள். அடுத்த தகவலும் விஜய்க்கு ஆறுதல் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல். இளம் தலைமுறை 18 முதல் தலைமுறை வாக்காளரை பார்த்தனா, இளம் தலைமுறை வாக்காளருடைய 18 முதல் 30 வரை உள்ளவர்களை இளைஞர்கள் என்று வகைப்படுத்தி நாம் எடுத்தோம். அவர்களிடம் எப்படி இருக்கிறது விஜய்க்கான ஆதரவு என்பது குறித்து இந்த தரவிலே பார்ப்போம். தற்போது இளைய தலைமுறையில் பார்த்தீர்கள், திமுக 28, அஇஅதிமுக 20, தவேக 30. இதிலும் தவேக முந்துகிறது. ஆனால் திமுக பின்னாலேயே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. தவேக 30%, மிக ஒரு புதிய கட்சிக்கு இவ்வளவு சதவீத வாக்கு இளைய தலைமுறையும் இருக்கு என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. அந்த ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு தகவல். முதல் தலைமுறையும் இதுவும் சேரும்போது நிச்சயமாக விஜய்க்கு அந்த இளைய தலைமுறையின் வாக்கு சதவீதம் அவருக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய பலம் அவருக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த பலம் வாக்குகளாக மாற வேண்டும், வாக்குகளாக போட வேண்டும், அன்னைக்கு அவர்கள் வந்து வாக்குகளை செலுத்த வேண்டும். இதையெல்லாம் மிகப்பெரிய பணிகள் இந்த கால இளைய தலைமுறை செய்யுமா என்றால் அது தேர்தல் வரும்போதுதான் தெரியும். கடந்த கால வரலாறுகள் இவர்கள் எல்லாம் வாக்களிக்கவே வருவதில்லை என்பதுதான் எடுத்து காட்டியிருக்கின்றன. எனவே இந்த முறை எப்படி என்று பார்ப்போம்.